அண்மை செய்தியை பார்க்கிறோம். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், ஏற்கனவே இதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கோரியிருந்தது. தற்போது சோதனைக்கான இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. வழக்கினுடைய விவரம் என்ன? டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் அவருடைய வீடுகள் மற்றும் அவருடைய அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதன் பிறகு அங்கு அந்த லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. ஏற்கனவே இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக 2 பேருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயண் அமர்வு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு சோதனை நடத்துவதற்கான காரணத்தை விளக்கப்பட்டது. அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதற்கான சந்தேகம் எழுப்பதற்கு தகுந்த காரணம் இருந்தாலேயே இது போன்ற சோதனை நடத்த அதிகாரம் உள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சோதனை நடத்த அதிகாரம் இருந்தாலும் கூட சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார்கள். அதை அமலாக்கத்துறையும் ஏற்கனவே ஒத்துக்கொண்டது. அதே போல கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களை தாங்கள் திரும்ப ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும், அதே போல அங்கு வைக்கப்பட்டுள்ள சீலையும் அகற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது, உறுதியும் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் ஒரு இடைக்கால உத்தரவுக்காக இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. இன்று காலை இந்த வழக்கில் இந்த ஒரு இடைக்கால ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே இவருடைய வீட்டிலும் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களையும் அந்த லேப்டாப் உள்ளிட்ட அந்த கணினி ஆவணங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஏற்கனவே இந்த இருவர் அலுவலகத்திலும் வீடுகளில் நடைபெற்ற சோதனை என்பது சட்ட விதிகளை மீறியது என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. எனக்கு மேற்கொண்டு இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள், அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை போது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என்பதால் மேற்கொண்டு இந்த இருவர் வீட்டிலும் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்துவதற்கும் மேற்கொண்டு மேல் நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்போது ஒரு இடைக்கால உத்தரவு தடையை விதித்து இந்த ஒரு உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.